Good morning. Question going A and B have income in the ratio of 5:3. The expenses of A, B, C are in the ratio 8:5:2. If C spend 2000 and B save 700, then A savings are ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இன்கம் ஏயும் B யோட இன்கம் 5:3ங்கிற ரேஷியோல இருக்கு. B வந்து 700 ரூபாய் சேவ் பண்றாரு, C வந்து 2000 ஸ்பெண்ட் பண்றாங்க ஓகேங்களா. அப்படின்னா A வந்து எவ்வளவு சேவ் பண்ணிருப்பான்னு கேக்குறாங்க. ஓகே தானே பாருங்க, இந்த C வந்து 2000 கொடுத்திருக்காங்க ஸ்பெண்ட் ஓகேங்களா. ஸ்பெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், சோ 2 பார்ட் 2000 ரூபீஸ் ஓகேங்களா. அப்படின்னா B வந்து 5 பார்ட் 5000 ரூபீஸ் ஓகேங்களா. A வந்து 8 பார்ட் 8000 ரூபீஸ். அடுத்தது இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங். சோ 5000 பிளஸ் ஒரு சேவிங் எவ்வளவு 700. அப்ப B வந்து B யோட இன்கம் ஈக்குவல் டு 5000 பிளஸ் ஒரு 700 5700 ஓகே தானா. சோ அப்ப A யோட இன்கம் பாருங்க, B வந்து 3 பார்ட், அப்ப 3 பார்ட்க்கு 5700 னா A வந்து 5 பார்ட்க்கு எவ்வளவு. சோ 1 3 சார் இங்க 19 3 சார். So 19 into 5 95. So 9500 rupees A ஓட இன்கம். இப்போ அவங்க கேக்குறது A ஓட சேவிங்ஸ். சோ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம மைனஸ் பண்ணிட வேண்டியதான். சோ 9500 minus 8000 equal to 1500 rupees ஓகேங்களா. சோ A ஓட சேவிங்ஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்க 1500 rupees A வந்து சேவ் பண்ணியிருப்பாரு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.